ஆர்ட் டைரக்டர்ஸ் வந்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நான் சிங்க் ஆச்சு. 10 lakhs பீப்புள் வந்துட்டாங்க ப்ரோ ராமேஸ்வரம். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ப்ரோ, இது என்னதுன்னே எனக்கு புரியல. லைக் they made a bigger setup. I feel anxious, what is this, and I will use diffusions bro, very soft diffusions, layer diffusions use பண்ணுவேன். I love to make something larger than life, not a realistic film. Welcome to Cinematographers Collective. Today we have a special guest with us, a young cinematographer who had debuted a blockbuster film, Tourist Family. Let's welcome Cinematographer Arvind Viswanathan. Hi Arvind. Hi. Welcome to Cinematographers Collective. Hello. Thanks for accepting our invite and being here. It's this pleasure. Loved your work in Tourist Family. So, how did it happen? பேசிக்காக ஒன்ஸ் மோர் ஷூட் பண்ணுறதுக்காக தான் லைக் என்னை கூப்பிட்டாங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில். ஸோ ஐ வாஸ் ஷூட்டிங் தட் ஃபிலிம் அண்ட் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லைக் மை ஒர்க். அண்ட் தென் பேரலாக டூரிஸ்ட் ஃபேமிலியோட நரேஷன் அந்த ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு, ப்ரெப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ தே வர் லுக்கிங் ஃபார் டிஓபிஸ் அண்ட் தே வாண்ட் மீ டு ஒர்க் ஃபார் another film. So that was Tourist Family and Abhi narrated me and it was really interesting. So Okay. yeah, I get into that project. ஸோ நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹேட் டன் அ ஃபிலிம் ஆல்ரெடி. Yeah. ஓகே. நான் தெலுங்குல அரும்ஹரான்னு ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கேன். எஸ் ஓகே. அதுக்கப்புறம் லைக் அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் நானும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம், ஒன்ஸ் மோர் டைரக்டர் நானும். ஸோ அதனால அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்ஸ் மோர் என்னை கூப்பிட்டாரு. ஸோ வி அகெயின் ஒர்க் டுகெதர் ஃபார் அ ஃபிலிம் அண்ட் தென் லைக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லைக் மீ அண்ட் ஐ கண்டினியூ டு ஒர்க் வித் தம். When you first read the script, what was your visual instinct on taking it? விஷுவல் இன்ஸ்டிங் தாண்டி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்ட உடனே ஃபஸ்ட்டு நார்மலாக அந்த டைம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷன் ஏறான்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லா ஹீரோஸுமே ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் பார்த்தோன்னே எனக்கு வந்துட்டு இது ராம்காம் மாதிரியும் இல்லை, ஆக்ஷன் மாதிரியும் இல்லை ப்ரோ, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க ப்ரோ, இது என்னதுன்னே எனக்கு புரியல. லைக் ரொம்ப யூனிக்காக இருக்குது, இந்த மாதிரி நான் கேட்டதே கிடையாது. எந்த கான்ஃபிடன்ஸில் முதல்ல இந்த கதையை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு தான் அவர்கிட்ட கேட்டேன். என்னன்னா அபி இஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் ஹி, வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் வாட் ஹி இஸ் டூயிங். ப்ரோ இல்லை எனக்கு நார்மலாக ஏதாவது ஷூட் பண்ணும் போதும் கூட இல்லையா அது கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும், இவ்வளோ போதும் அந்த ஜோனில் இருப்பார். லைக் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்தோன்னா கூட எனக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுங்கன்னு கேட்கவே மாட்டார், இல்லை எனக்கு இந்த ஜோன் போதும் அப்படின்ற ஜோனில் தான் இருக்கும். ஸோ லைக் எனக்கு எக்ஸைட் பண்ண விஷயமே அந்த கண்டென்ட், த ஐடியா ஆஃப் ஹவு இட்ஸ் கிரியேட்டட். ஸோ அதுதான் என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு. தென் லைக் பேரலி லைக் விஷுவலாக என்ன மேட்டர்னா லைக் ஐ வாண்டட் டு நார்மலாக நான் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர்னால் ரொம்ப லார்ஜர் தென் லைஃப் க்ரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். நான் ரியலிஸ்டிக் சினிமா க்ரியேட் அதாவது அதை என்ஜாய் பண்ணுவேன் ஃபிலிமாக. பட் வென் இட் கம்ஸ் டு மேக்கிங் ஐ லவ் டு மேக் சம்திங் லார்ஜர் தென் லைஃப், நாட் அ ரியலிஸ்டிக் ஃபிலிம். என்னோட சினிமாட்டோகிராஃபி ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்டைலைஸ்டாக இருக்கணும்னு நினைப்பேன். லைக் there will be light leaks, there will be sun rays and there will be backlights and lot of stuffs like that. There will be lot of half light. I don't go with the flat lights, these kind of stuffs. The colors நான் எப்படின்னா ரொம்ப மோனோக்ரோமேட்டிக்காக இருக்கும் என்னோட கலர் பேலட்ஸ். லைக் வந்துட்டு வால் கலரும் ப்ளூ இருக்கும், சட்டை கலரும் ப்ளூ இருக்கும், எல்லாரும் ப்ளூ போட்டிருப்பாங்க, அதில் ஒரு 4 சேஞ்சஸ் கொடுத்துருப்பேன். எனக்கு வந்து அந்த கைண்ட் ஆஃப் ஸ்டைலைஸ்டான சினிமாட்டோகிராஃபி பண்ண ரொம்ப பிடிக்கும். பட் டூரிஸ்ட் ஃபேமிலியில் ப்ரொடக்ஷன் ஸ்டில் நாங்கள் வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி ஸ்கிரிப்ட் கேட்டு அப்ரோச் பண்ணும்போது ஸ்டைலிஷ்டான ஒரு அப்ரோச் பண்ணலான்னு தான் போனோம். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி, ப்ரோ எங்களுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இந்த ஃபிலிம் வேணும், ஸ்டைலிஸ்டிக்கான ஒர்க் பண்ணாதீங்க, நீங்கள் ஒர்க்கே பண்ணாதீங்க, நீங்கள் சும்மா கேமரா வைங்க அப்படின்ற சொல்லதான் சொன்னாங்க. ஸோ அப்படி பண்ணது தான். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆல்சோ ஹேட் அ ஹேண்ட் இன் திஸ். ஓகே. டூரிஸ்ட் ஃபேமிலி. ஓகே. மோனோக்ரோமேட்டிக் பற்றி பேசும்போது ஐ மீன் த்ரூ அவுட் த ஃபிலிம், லைக் ஸ்பெஷலி வென் the interiors of the family அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டு இந்தியா வந்தக்கப்புறம் அந்த உங்களோட பேலட்லேயே அது பார்க்க முடிஞ்சது. உங்கள் பேலட் வாஸ் வெரி சட்டில், யூனோ இட் ஸ்டிக்ஸ் டு த சேம் ஒன் டோன். அந்த டோன்லேயே ஷேட்ஸ் இருக்குது, டிண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அகெயின் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி த மோனோக்ரோமேட்டிக் இஸ் பீன் மெயின்டைன்ட். இது வந்து பிகாஸ் யூ லைக் இட் டு ஹேவ் இட் இன் ஆல் ஆஃப் யூர் ஷார்ட்ஸ் ஆர் இஸ் இட் பேஸ்ட் ஆன் த ஸ்டோரி? Based on the story ஒரு பக்கம், கண்டிப்பாக டெஃபினெட்லி பேஸ்ட் ஆன் த ஸ்கிரிப்ட். ஸோ வி ஹேவ் டு டூ ஜஸ்டிஸ் ஃபார் த ஸ்கிரிப்ட். அது ஒரு பக்கம்.
இன்னொன்று என்னன்னா லைக் நான் வந்துட்டு when it comes to film அந்த மோனோக்ரோமேட்டிக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப வயபிளாக பார்க்குறேன். அதுதான் வந்து ரொம்ப அப்பீலிங்காக பார்க்குறேன். தேட்டரில் போய் உட்காந்த உடனே அகெயின் அதுவுமே அந்த ப்ரொஜெக்ஷனுமே வந்து நமக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு ஃபோன் ஸ்க்ரீன் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறேன். அது ரொம்ப ஒரு சட்டிலாக ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு லுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன். பட் அதே டைமில் வந்துட்டு நான் என்னோட லைட்டிங் வந்து ப்ரெசென்ட்டாக பண்ண மாட்டேன். என்னோட லைட்டிங் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் பேசிக்கலி. ஏன்னா சப்ஜெக்ட் ரொம்ப சாஃப்டாக லைட் பண்ணுவேன், பேக் லைட் வந்து ரொம்ப ஹார்ஷாக லைட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னன்னா 2 எக்ஸ்ட்ரீம்ஸில் ஷூட் பண்ண பிடிக்கும். ஐ வாண்ட் டு கீப் ஒன் சைட் ஆஃப் த ஃப்ரேம் இன்டூ எக்ஸ்ட்ரீம் ஷேடோஸ் அண்ட் ஒன் சைட் ஆஃப் த ஃப்ரேம் into extreme highlights and in DI I want to make them into like ரெண்டுமே டோன் பண்ணி ஒரு மிட் டோனுக்கு கொண்டு வர ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் ஒர்க்கே பண்ணுவேன். இது பேசிக்காக ஃபிலிமில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிலிமில் நார்மலாக அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பேசிக்காக சினிமா இப்போ ரவிவர்மன்லாம் இருக்கல, அவர் சில இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாரு, ஓகே எக்ஸ்ட்ரீம் ஷேடோஸில் ஷூட் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரீம் ஹைலைட்ஸில் ஷூட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபிலிமை வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி அந்த ஹைலைட்ஸை கட் பண்ணும் போது நமக்கு வந்துட்டு ஒரு பயங்கர ரிச்சான கலர்ஸ் கிடைக்கும் பேசிக்காக அப்படி சொல்லுவார். ஸோ நானும் அந்த ஸ்டைலில் தான் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வி ஆர் நாட் ஷூட்டிங் இன் ஃபிலிம் பட் அஃப்கோர்ஸ் அந்த ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் நான் எப்பவுமே இது பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் வி ஆர் யூசிங் ஏரி ரைட், லைக் தே ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு கம் நியர் த ஃபிலிம் திங் ரைட். ஸோ நானும் அந்த ப்ராசஸ் பண்ணேன். இட் ஒர்க் வெல் ஃபார் மீ always. Arvind, talking about lighting, as you said, what is your like go-to lighting? இப்போ வந்து இமிடியேட்டாக ஒரு லைட் செட்டப் பண்ணணும் போது what kind of technique you prefer to use? I mean like for example உங்களுக்கு வந்து you prefer using diffuse or bounce or wrap? How do you like இமிடியேட்டாக போகலாம்னா நான் ஜஸ்ட் ஒரே ஒரு பேக் லைட் பின்னாடி இருந்து அடிச்சுட்டு அதை பவுன்ஸ் பண்ணிடுவேன். லைட்டிங் ஃபேஸஸ் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு லைட் against the face and then I will immediately bounce, and if I have the sources and everything then ஒரு backlight பண்ணிட்டு then I will create a soft light for faces and everything. So when it comes to lighting basically இன்னொரு என்னன்னா, so if you are shooting ad film, so the product is, for example இப்போ heritage shoot பண்றோம் அப்படின்னா the product is the curd. Yes. So in film the product is the actors only. Correct. So the actors who is trying to convey the film is the product. So I will always try to make my product look better. So that's why I'm preferred by a lot of actors again and again. Especially in the film, there were few close-ups of Simran ma'am, Sasi sir. Yeah. And the close-ups were very very different of lighting. Like ஒரு wide shots-க்கும் close-ups-க்குமே அவ்வளோ softness இருக்கு. Is it because of the diffusions or because of the any filters you use on spot or? Yeah, I use filters basically. Depends on the film only. So film கொஞ்சம் கிரன்ஜியா இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் பிளிஸ்ஃபுல்லா இருக்கணும், எக்ஸாக்ட்லி அந்த ஃபீலிங் இருந்தது ஆக்சுவலா பண்ணணும் அப்படின்னா I used Hollywood Blackmagic external filters on camera 1/4 and 1/2 for the film. So close up, extreme close up பண்ணுவோம் 1/2 யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ஒயிட் போவோம் 1/4, நல்ல எக்ஸ்ட்ரீம் ஒயிட் யூஸ் பண்ணுவோம் 1/8 அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஸோ ஏன்னா அந்த விஷயம் போஸ்ட்ல பண்ண முடியாதா? ஆக்சுவலி கலர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அது நீங்க இப்போ பண்ணாதீங்க, போஸ்ட்ல பண்ணிக்கலாம் நிறைய சொல்றாங்க. பட் எக்ஸ்டர்னல் ஃபில்டர்ஸ்ல ஒரு சம மேட்டர் இருக்கு. என்னன்னா நீங்க ஃபிலிம்ல ஷூட் பண்றீங்களா, இப்போ நான் யூஸ் பண்ண கேமரா அண்ட் லென்ஸ் சொல்றேன் பாருங்க. டூரிஸ்ட் ஃபிலிம்ல வந்து அலெக்ஸா மினி எல்எஃப் யூஸ் பண்ணேன். ஐ லைக் டு யூஸ் ஸ்மால் கேமராஸ். ஐ டோன்ட் லைக் பிகர் கேமராஸ். I don't like bigger made box and everything. If they made a bigger setup I feel anxious, what is this? So I want to go smaller. So mini LF and Supreme Prime lenses I used. So Supreme Prime lenses is very sharp basically. அந்த ஷார்ப்னஸ்ஸே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அந்த டிஜிட்டல் ஃபீல் கொடுக்கும். ஸோ அதை கட் பண்ணுறதுக்காகவே ஒரு ஃபில்டர் பேசிக்காக தேவைப்படும். அதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஹாலிவுட் பிளாக் மேஜிக் போட்டு அந்த ஷார்ப்னஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன். செகண்ட் திங் என்னென்னா, ஹாலிவுட் பிளாக் மேஜிக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபேஸ் லைட் பண்ணுறீங்க, இவ்வளோ ஆஃப் லைட் பண்ணுறீங்கன்னா பாதி உங்களுக்கு லைட் வந்துடும், ஹைலைட் வந்துடும். ஹைலைட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக மிட்டோனாக மாறிடும். மிட்டோன்லேருந்து அது ஷேடோக்கு போகும். அந்த கிரேடியேஷன் வந்துட்டு ரொம்ப அப்ரப்டாக இருக்கும். நீங்கள் ஹாலிவுட் பிளாக் மேஜிக் பண்ணால் அந்த கிரேடியேஷன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணும் போதும் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். டைனமிக் ரேஞ்சோட லேட்டிடியூட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம். நீங்கள் அதை புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஹைலைட்ஸ் கம்மி பண்ணும்போது சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் கிடைக்கும். ஸோ ஐ லவ் டு ப்ளே வித் இட். அண்ட் இது
இதோட அட்வான்டேஜும் இதுக்கு ஈக்குவலி ஏதாவது மைனஸும் இருக்கும்ல இந்த மைனஸ் ஃபில்டர்ஸ்னால. என்னன்னா, நீங்க திடீர்னு தப்பாலாம் லைட் பண்ணீங்கன்னா ரொம்ப ப்ளீச் ஆயிரும் டப்புன்னு. அதுதான் இப்போ டப்புன்னு நம்ம அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிம்பல்லோ இல்லை ட்ராக்கோ ஏதோ யூஸ் பண்ணுறோம், அப்படியே இங்கேருந்து அப்படியே ரைட் போகிறோம், லைட்டாக உங்களுக்கு அந்த லைட் லீக் அதிகமாச்சுன்னா கூட அந்த ஹேஸியாக ஒரு மாதிரி ப்ளீச் ஆகும். ஆல்சோ நம்ம லைட்டிங் பேட்டர்னாக உனக்கு கிராக் பண்ணிடணும் ஆல்ரெடி. இந்த ஹாலிவுட் பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு லைட்டிங் பேட்டர்ன் தான் பண்ண போகிறோன்றது ஆல்ரெடி கிராக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து பெருசாக தப்பாக போகாது. அது ஒரு சிஸ்டமாக மாறிடும் உங்களுக்கு. ஸோ அந்த சிஸ்டம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே ஓகே, வெரி வெரி ட்ரையல் அண்ட் எரர் இன்ட்ரெஸ்டிங். திங் தான். Yeah, I mean, filters, ஏன்னா இப்போ there are few DPs who doesn't use filters at all on set. Yeah. They prefer in the post. Yes. Because அது அவ்வளோ கான்ஃபிடென்ட் வேணும். எனக்கு தெரிஞ்சு ஃபில்டர்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்அப்ஸ் போகிறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆல் த ஆக்டர்ஸ் வேர் டாப் ஆக்டர்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி. பிகாஸ் அவங்க ஷூட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் போது தான் we can able to achieve such close-ups. And also in the film the close-ups were very soft, very soft. அங்கே ஒரு க்ளோ இருந்தது. நீங்கள் சொன்ன அந்த blissful ஃபீல் வந்து கன்வே ஆச்சு. Yeah. Very good, very good. Arvind, when you go to a set, what are the factors you follow before going? How do you prepare yourself to go to, like, before entering a set, your set? ஸோ நார்மலி ப்ரீ-ப்ரொடக்ஷன்லேருந்து நான் வரேன். ஸோ ப்ரீ-ப்ரொடக்ஷன் என்னென்ன பண்ணுவோன்னா, லைக் முதல்ல ஸ்கிரிப்ட் நரேஷன் கொடுத்துருவாங்க. தென் ஐ வில் ரீட் அ ஸ்கிரிப்ட் and then we will discuss with the director how to approach a scene. பேசிக்காக வந்துட்டு ஷார்ட் டிவிஷன் பண்ண மாட்டேன். ஷார்ட் டிவிஷன் எதுக்கு பண்ணுவோன்னா, லைக் ரொம்ப சிஜி காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை வந்துட்டு லைக் மேட்ச் கட்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு மட்டும் கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் ஷார்ட் டிவிஷன்ஸ் மாதிரி பண்ணிப்போம். என்ன மேட்டர்னா, லைக் இப்போது ஒரு ரூம்குள்ளே உட்காந்து என்னால் செட்டை இமேஜின் பண்ணி ஆக்டர்ஸ் இமேஜின் பண்ணி ஷார்ட் டிவிஷன் பண்ண முடியாது. ஸோ வாட் ஐ வில் ப்ராமிஸ் தம் இஸ், லைக் யூ ஜஸ்ட் bring the actors, you bring the set, immediately I can divide you shots like in fraction of seconds. So because it is repeated, அது மசில் மெமரி மாதிரி ஆயிடுச்சுல. ஸோ இருக்கிறதே மொத்தமாக ஒரு 16 ஷாட் தான், அதுக்குள்ளே தானே நீ டிவைட் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி. ஸோ ட்ரீட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோன்றது ஒரு நிறைய வாட் டிஸ்கஸ் பண்ணி அதில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். சீன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம், எப்படி அப்ரோச் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் கிட்ட கேட்டு அவங்களோட அப்ரோச் மாதிரி என்னன்றதை தெரிஞ்சு டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஸோ லைட்டிங் ஐ நெவர் டிஸ்கஸ், ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு சர்ப்ரைஸ் தெம் ஆன் செட்ஸ். இட் வில் ரியலி எக்ஸைட் தெம். ஸோ அவங்க ஒரு அப்ரோச் ஒன்று நினச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற அவங்க பார்த்த படங்களை தான் ரெஃபரன்ஸாக வச்சு வருவாங்க. ஆல்சோ ஃபார் த பட்ஜெட்ஸ் தே ஆர் கெட்டிங், தே டோன்ட் ஹாவ் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுதான் பெஸ்ட் திங். ஸோ வென் வி டூ த லைட்டிங், லைக் தே ஆர் ரியலி சர்ப்ரைஸ், த டிரெக்டர்ஸ் ஆர் ரியலி சர்ப்ரைஸ் அண்ட் ஃபெல்ட் ஹாப்பி அபவுட் இட். ஸோ திஸ் திங், ஸோ இந்த மாதிரி ப்ரெப் தான் இருக்கும். ஷார்ட் டிவிஷன் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரெப் பண்ணிப்போம். That's it. Then we will directly go to set and we will plan to do things. So in the morning before the shoot, what we do is இம்மிடியட்லி செட்டுக்குள்ளே போனோடனே ஒரு பிளாக் காஃபி ஒன்று குடிச்சிட்டு சீன் பேப்பர் படிப்பேன். கம்பல்சரியாக டெய்லி காலைல போனோடனே ஐ வில் டேக் 15 minutes to 20 minutes to read scene paper. Like on set I will just sit and I will read the scene paper. I don't want anyone to disturb me on that time. So after reading it I will process for 5 more minutes and I just look at the set and how to stage the artist and everything. Then I will call the director and then I will discuss with them. Like நான் இப்படி பார்க்குறேன், நீங்கள் இப்படி தான் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்பேன். அவங்க வந்துட்டு சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா ஓகே வில் கோ வித் த ஷூட். இல்லை ப்ரோ இது இப்படி பண்ணலாம் அப்படின்னா அதை சின்ன சேஞ்சஸ் பண்ணிப்போம். தென் ஆக்டர்ஸ் வில் கம், தே வில் சேஞ்ச் த ஸ்டேஜிங். அங்கே தான் பிகாஸ் ட்ராமா வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட லைட்டிங் பேஸில் என்னோட ஷார்ட் பேஸில் நான் ஒரு ஸ்டேஜிங் பார்த்துருவேன். டிரெக்டர் வந்துட்டு அவர் எதை இமேஜின் பண்ணி தரோ அந்த பேஸில் ஸ்டேஜிங் பண்ணி போகிறாங்க. ஆக்டர்ஸ் வந்து ரியல் ஸ்டேஜிங் வில் ஹேப்பன்ஸ். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் நான் இப்படி உட்காரவே மாட்டேன், நான் இந்த மாதிரி தான் உட்காந்து பேசுவேன், இப்படி உட்காந்து பேச நல்லா இருக்குமாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு வி ஆர் ஆல்வேஸ் ஃப்ளெக்சிபிள் டு சேஞ்ச் வாட் எவர் தே வாண்ட் டு ஸ்டேஜ். பிகாஸ் அவங்க எமோஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு எமோஷன் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, ஐ எம் ஷூட்டிங் சம்திங் அண்ட் தெர் இஸ் ஃபோக்கஸ், லைக் ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது ஏதோ ஒரு விதத்தில், அந்த மாதிரி இருந்தாலும் ஸ்டில் இஃப் தெர் இஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ் ஐ நெவர் ஆஸ்க் ஃபார் ஒன் மோர். இஃப் தே ஆஸ்க் ஃபார் ஒன் மோர் ஆர் இஃப் டிரெக்டர் ஆஸ்க் ஃபார் ஒன் மோர் தான் நாங்கள் போவோம். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு சம்டைம் மோஸ்ட்லி டிரெக்டர் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சில நேரத்தில் ஃபோக்கஸே இல்லைனா கூட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும், எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் திருப்பி வராது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐ வில் ஆல்வேஸ் கோ வித் இட். லைக் ஃபோக்கஸ் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, ஃபோக்கஸ் இல்லாமல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பீக் ஆகும்போது ஐ திங்க் ஆடியன்ஸ் மறந்துடுவாங்க, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், லைட்டிங் கண்டினியூட்டி தெரிஞ்சு அந்த பாயிண்ட்ல டிசப்பேர் ஆகிடும். ப்ரோ இல்லை சம்டைம் வந்துட்டு அது என்ன மேட்டர்னா, அந்த அவங்க இப்போ செம்மையாக எமோட் ஆகுறாங்க, கேமரா சார்ஜ் ஆகிட்டே இருக்குது, ஃபோக்கஸ் அப்படி போயிட்டு திருப்பி வரும்போதும் அந்த இடத்துல வந்துட்டு அது உண்மையிலேயே ஒரு மூட் செட் பண்ணும். நீங்கள் பேக்ரவுண்ட்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து அவன் எமோஷனுக்கு ஈக்குவலாக அது ஆனால் மாதிரி கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைக் ஸ்பான்டேனியஸ் திங்ஸ் வில் ஹேப்பன் ஆன் செட்ஸ். டைரக்டர் கூட வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் ரெஃபரன்சஸ் இல்லைனா லுக் ரெஃபரன்சஸ் அந்த மாதிரி டிஸ்கஷன் ஏதாவது அவங்க சைட்லேருந்து சில ரெஃபரன்சஸ்,
இப்போ பிகாஸ் வென் யூ பிஃபோர் என்ட்ரிங் த செட் கெட்டிங் இன் டு த ஃப்ளோர், இப்போ இந்த லுக் ரெஃபரன்சஸாக ஏதாவது டிஸ்கஷன் பண்ணிப்பீங்களா? யா ஸோ பேசிக்கலாக வில் மேக் அ லுக் புக் ப்ரோ. எல்லா ஃபிலிமுக்கும் லுக் புக் ஒன்று பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லுக் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் டிரெக்டர் வில் ஃபீல் கம்ப்ளீட்டட் ஃப்ரம் மை பார்ட். பேசிக்காக ஓகே இவங்களோட டிஓபி சைட் நமக்கு செட் ஆயிடுச்சு, நம்ம வேற வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனுக்கு போவாங்க. ஸோ லுக் புக் வந்துட்டு என்னன்னா டிரெக்டர்ஸ் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சில ரெஃபரன்சஸ் அதெல்லாம் காட்டுவாங்க, அதெல்லாம் பார்த்துப்பேன். தென் ஐ வில் பி ஹேவிங் சம் ஐடியா. நோ ஸோ அது எல்லாத்தையுமே கொலாபரேட் பண்ணி மிட்ஜர்னில் தான் கிரியேட் பண்ணேன். லாஸ்ட் 4 இயர்ஸாக மிட்ஜர்னில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே ஓகே 4 இயர்ஸாவே அதெல்லாம் ப்ரீவியஸ் வந்து இந்த எஸ் அது ப்ரீவியஸ் இந்த சென்ஸ் லைக் அது வீடியோவா அந்த மாதிரி இருக்காது. இல்ல அதான் புரியுது, ஜஸ்ட் அந்த கிராப்ஸ் மாதிரி தான். யா பட் என்னோட ஸ்டைல் ஆஃப் லைட்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் டிசைனா போலாம் அப்படின்ற அந்த ஒரு ரஃப் ஐடியாலாம் வந்து மிட்ஜர்னில பண்ணி அதுதான் காமிச்சு அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தென் வாட் தே டூ இஸ் இஃப் லுக் புக் ஃபைனலைஸ் ஆனது உடனே தே வில் ஸ்டார்ட் ஸ்டிக்கிங் இட் ஆன் த வால்ஸ் இந்த ஆஃபீஸ். யா ஸோ என்னன்னா அந்த மூட்குள்ளே தான் ட்ராவல் பண்ண போகிறோம் சொல்லிட்டு ஆக்டர்ஸ் வந்து பார்க்கும் போதுமோ இல்லை வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து அந்த மூட் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு ரீக்ரியேட் இட் ஆன் செட். லைக் ப்ரொடக்ஷன் டிசைனரும் பார்த்துட்டு ஓ இதான் எனக்கு வேணுமா, சரி நான் பண்ணி கொடுத்துறேன். காஸ்டியூம் டிசைனர் இதான் வேணுமா, சரி ஓகே நான் பண்ணி கொடுத்துறேன். ஸோ ரொம்ப கன்வே பண்ண ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே தட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். ஏன்னா ஐ திங்க் my next question was that only because நம்ம லுக் புக் வந்து இட்ஸ் லைக் அ விஷ் லிஸ்ட். நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இட்ஸ் லைக் ஒன் இமேஜினரி பிச் டு த ஃபெலோ டீம்மேட்ஸ். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து மோஸ்ட் ஆஃப் த டிபிஸ் ஃபெயில் வைல் ஒர்க்கிங் ஆன் செட். காஸ்டியூம் அதான் ஃபெயில்னா இப்படி சொல்கிறேன். சம்டைம்ஸ் காஸ்டியூம் ஒர்க் அவுட் ஆகாது, செட் நடக்க பாரி லொக்கேஷன் வந்து இட் ஒன்ட் ஒர்க் அவுட். அப்படின்னும் போது வி ஹேவ் டு காம்ப்ரமைஸ் அண்ட் அந்த லுக்லேருந்து வெளியே போயிடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கா இல்லை இட் ஆல் வென்ட் ஸ்மூத்? லைக் ஃப்ரம் த டைம் ஐ எம் டூயிங் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு பெருசாக எதுவுமே வெளியே போனதில்லை. எனக்கு வந்துட்டு எனக்கு எப்போ இதுவாகும்னா சம்டைம்ஸ் ஆர்ட் டைரக்டர்ஸ் வந்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நான் சிங்க் ஆச்சு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எதுவும் இல்லை அப்படின்னும் போதும் அதுவும். பட் ஸ்டில் என்ன பண்ணுவோம்னா ஷூட் கேன்சல் பண்ணிட்டு செட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் லைக் என்ன வேணுமோ அது கிடச்சதுக்கு அப்புறமா தான் ஃப்ரேம் வச்சு ஷூட் பண்ணுவோம். பட் லக்கிலி தமிழில் ஒர்க் பண்ணும் போதும் என்னோட ஃப்ரெண்டு தான் ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜ்கமல்னு ஒரு பையன். ஸோ அவரும் நிறைய படம் பண்ணிட்டாரு பேசிக்கலி. ஸோ லைக் நானும் அவரும் தான் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் கிளாஸ்மேட்ஸ் ஆக்சுவலி, என் ஃப்ரெண்டு தான் அவன். அதனால் எங்களுக்குள்ள ஒரு சிங்க் இருக்குது. நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னன்னா நல்ல சிங்க் இருக்குது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணாமே எனக்கு இங்கே தமிழில் உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் ஜோன், கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. லைக் வெரி நைஸ் வெரி நைஸ். பண்ண படங்களுக்கு ஸ்டில் கான்செப்டே அவன் தான் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு. ஓ ஓகே ஓகே ஓகே. காஸ்டியூமும் பெருசாக இருக்காது. காஸ்டியூம் வந்துட்டு எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே கேட்டு வாங்கிட்டு லைக் ஒர்க் பண்ணிடுவேன். எனக்கு கம்பல்சரியாக அந்த மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சைடும். ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் இஸ் த மேஜர் ரோல். இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் சினிமாட்டோகிராஃபி. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு எனக்கு வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகணும் யூனிட்ல இருந்து ப்ரோ இன்னைக்கு வந்துட்டு கான்செப்ட் ரீசெண்டாக இப்போ 35 ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். 35 ப்ரோ எல்லாம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே ப்ரோ அப்படின்றோம். எனக்கு அது வந்து பெருசாக அஃபெக்டே பண்ணாது. பட் காஸ்டியூம்லேயோ ப்ரொடக்ஷன் டிசைன்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ எனக்கு வந்து கேமராவோ இல்லை லைட்ஸோ அதெல்லாம் அவைலபிளாக இல்லைனா கூட ஐ ஒன்ட் மைண்ட். பட் காஸ்டியூம் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் ஐம் வெரி பர்டிகுலர் அபவுட் த கலர்ஸ், வால் டெக்ஸ்சர்ஸ். இல்லை தட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட் அரவிந்த். ஆக்சுவலாக இதுதான் I think this is the secret, for achieving the best look. Yeah. It's not about the camera, it's not about the light. These all aspects will come next. Yeah. First வந்து நம்ம ஃப்ரேமில் என்ன இருக்குது, அது என்ன கலரில் இருக்குது, அது அந்த ஜோனில் இருக்கான்ட்டு அதுக்கப்புறம் you can just light up and just compose. I think most of the people, I think this will help a lot of people to understand how to achieve these looks. How you bring everything, like ஒரு empty canvasல how you bring everything together and how you articulate the colors, the patterns and textures, everything into one frame and you create a magic. அதுதான் matter. Yeah. Before doing your debut film, have you assisted anyone or any film school, or how did it like? Basically short films தான் ப்ரோ பண்ணேன். I have shot around like 40 to 42 short films. Wow. ரேண்டமாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அந்த மாதிரி இது பண்ணோம். தென் ஸோ பேசிக்காக ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம நார்மலாக இந்த சின்ன சின்ன லைட்ஸ்லாம் வச்சு பல்ப்லாம் வச்சு இப்போது வந்து எல்சி அதெல்லாம் இருக்குது ப்ரோ, இந்த லைட்லாம் இருக்குது. அப்போ அதுவும் கிடையாதுல்ல. ஸோ பல்ப்பு, டியூப் லைட் அந்த மாதிரி அதுலேயே வந்துட்டு டிஃப்யூஷன்லாம் போட்டு ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம்.
ஸோ செட்டில் எப்படி இருக்கும் ஒர்க் அப்படின்றத அதை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் ஆகணுன்ற பட்சத்தில் என்ன ஆச்சு, ஐ ட்ரைட் வித் லாட் ஆஃப் டிஓபிஸ். சந்தோஷ் சிவன் சார் அதான் என்னன்னா ரொம்ப பெரிய டிஓபிஸ்க்கு ட்ரை பண்ணேன், யாருக்கெல்லாம் கிடைக்காதோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணேன், ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ சந்தோஷ் சிவன் சார் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மேட் பாய்ஸ் கிரியேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு ஆனால் எனக்கு ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கணும், எனக்கு ஏதாவதுனா நீங்கள் கூப்பிடுங்க, நான் சும்மா ஓரமாக வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு லைக் ப்ரோ எனக்கு மேக்கிங் எடுத்து தெரியா நீ வந்தினா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 days ஐ வென்ட் டு செட் அண்ட் ஐ அப்சர்வ்ட். ஒரு நாள் வந்துட்டு கோகுல் பெனாய் வந்துட்டு ஒரு ரியல் எஸ்டேட் ஆட் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு நாள் வந்துட்டு சுனில் கே சார் ஆர்ஜி விதம் பண்ணார்ல, ஸோ அவர் வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் தட் ஹெல்ப் மீ அலாட். ஸோ அங்கே தான் வந்துட்டு ஓ செட்டுனா இப்படி தான் போடுவாங்களா, ஓ லைட்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்களா சொல்லி 2 days ஐ அப்சர்வ்ட். அண்ட் தேர்ட் டே ஐ கால் மை ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்ட் ஐ செட் ஐ வாண்ட் டு கிரியேட் அ செட் லைக் திஸ் அண்ட் ஐ கால் அ டிரெக்டர் ஹூ வாண்ட் டு மேக் அ ஷார்ட் ஃபிலிம் வித் மீ. இஃப் யூ ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் பட்ஜெட் we can do this short film. அந்த மாதிரி அவன் ஆல்ரெடி பிச் பண்ணியிருந்தான், இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் பண்ணலானா அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி அது பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி we just experimented and it worked out and then we are ready to go to set. Oh wow, that's it. Crazy. Like it உங்களோட ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது it doesn't feel you felt I mean உங்க ஒர்க்லாம் பார்க்கும்போது it looks so experienced, like it doesn't feel like ஒரு டெபியூட் பண்ண மாதிரி அந்த லுக் இல்லை. மேபி there's lot of observing and learning from those sets. Yeah. Observation and லைக் எனக்கு இன்னொரு ஹேபிட் ஒன்று இருந்துச்சு ப்ரோ. இன் லேர்னிங் ஃபேஸ் பேசிக்காக என்னன்னா யூடியூப்ல தான் ப்ரோ லேர்ன் பண்ணேன். சினிமாட்டோகிராஃபி டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. யா ஸோ அது வந்துட்டு ஆக்சுவலி இப்போவுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாலும் அது பயங்கரமா இருக்கும் ப்ரோ. ஏதாவது ஆட் ஃபிலிம்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணி அங்கே இருந்து லைட் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு அவன் கெஸ் பண்ணுவான். பேசிக்காக அது வந்து அக்யூரேட்டாலாம் சொல்ல மாட்டான், அவனும் கெஸ் தான் பண்ணுறான். பட் பயங்கரமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இங்கேருந்து லைட் வருமானு. எப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்க லைட்டிங் அப்சர்வேஷன் நம்ம பண்ணணுன்றது வந்து நீங்கள் அதை லேர்ன் பண்ணலாம். தென் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் வாட் ஆல் த ஃபிலிம் யூ வாண்ட் டு மேக் அண்ட் யூ வாண்ட் டு ரீக்ரியேட் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் தான் நான் பண்ண விரும்புகிறேன் நீங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுற ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு இது மாதிரி வச்சுட்டு யூ ஜஸ்ட் ஹேவ் டு பிளே இட் அண்ட் ஜஸ்ட் வாட்ச் இட். லைக் யூ ஜஸ்ட் மார்னிங் ஒரு எஸ்ப்ரெஸோ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து நல்ல ஒரு ஷார்ப் மைண்ட் செட்டோட உட்காந்து நல்லா டீப்பாக அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓ இங்கேருந்து ஆஃப் லைட் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து கட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரீஇமேஜின் போகும். ஸோ அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் வச்சு நீங்கள் செட்டில் ஒர்க் பண்ணுறது தான் லைக். ஸோ அதை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். தட்ஸ் இட். ஸோ குட். ஐ மீன் பிகாஸ் இந்த ப்ராசஸ் வந்து இட் இஸ் வெரி ஐ மீன் நம்ம வந்து அசிஸ்ட் பண்ணலை அப்படின்னும் போது ஹவ் வீ கேன் க்ரோ பை வாட்சிங் அதர் ஒர்க்ஸ், பிரேக் டவுனிங் இட் அண்ட் இதுலேருந்து நம்ம எப்படி கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்றது இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு ஹியர் ஃப்ரம் யூ. வாட் செட்டப் டிட் யூ ஷூட் ஃபார் டூரிஸ்ட் ஃபேமிலி? Camera, lens. Cameras and lenses. So camera Alexa Mini LF, lens Supreme Primes, and then Hollywood Blackmagic filters, PL filters. ND I use only internal NDs. Camera, yeah. And I always want my camera very light. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் வச்சுப்பேன். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி மோஸ்ட்லி ஹேண்டல், டாலி, கிரேன் அந்த மாதிரி செட்டப், ட்ரெடிஷ்னல் செட்டப் தான். கிம்பல் வெரி ஃபியூ டேஸ் வி யூஸ்ட். Jimmy only 2 days we used. So yeah, and then we use some drones வந்துட்டு இன்ஸ்பயர் கூட யூஸ் பண்ணல, மேவிக் ப்ரோ தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதுவே நல்ல டைனமிக் இருந்துச்சு. we got a good drone operator, so he worked so well. So we used it and that's it. So லைட்ஸாக பார்த்தீங்கன்னா ஐ லவ் டு யூஸ் டினோஸ் ப்ரோ. டினோஸ் எல்லாம் என்னால் படமே பண்ண முடியும். டங்ஸ்டன்ஸ் வச்சு பேசிக்காக ஒரு கிக்கின் கொடுத்துட்டு தென் ஐ யூஸ் எல்இடி லைட்ஸ் ஆப்பர்ச்சர் 2500 அண்ட் 1200லாம் இருக்குல்ல, அதை வச்சு சாஃப்ட் லைட் பண்ணிட்டு தென் அகைன் ஒரு ஃபில் லைட் கொடுக்கறதுக்கு அகைன் ஐ வில் யூஸ் அ ஸ்கை பேனல் ஆர் சம்திங் லைக் தட் அண்ட் தென் ஐ வில் ஷூட். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் தான். பட் டங்ஸ்டன்ஸ் இல்லாமல் ஐ கான் ஷூட். ஐ லவ் மோல் பீம்ஸ், அந்த ஒரு ஹார்ட் ஷாஃப்ட். ஹார்ஷா அது வந்தால் தான் அந்த ஃப்ரேம் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். conveys a lot of style in the work. இல்லை இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிலே வந்து நிறைய கலர் கான்ட்ராஸ்ட் இருக்கும், நிறைய ஒரு வார்ம் இருக்கும், ஒரு சன்லைட் ஒன்று ஹிட் ஆகும், அப்புறம் ஒரு சாஃப்ட் லைட் இருக்கும், ஒரு பேக் லைட் இருக்கும். There's so much of interesting elements into the frame. So mostly வந்து tungsten
HMIs, LEDs எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு கீப் இட் வெரி சிம்பிள். பேசிக்காக வந்துட்டு இப்போது when it comes to லைட்டிங் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிலாம் லைட் பண்ண மாட்டேன். எங்கெங்கெல்லாம் விண்டோஸ் இருக்கோ அங்கெல்லாம் லைட் வச்சிருவேன். அதுவரை தான் லைட் வந்து அவனை ஆமாம் சோர்ஸ் அதான். யா. ஸோ இப்போ விண்டோ செட்டில் இல்லை அப்படின்னா விண்டோ கிரியேட் பண்ண சொல்லிடுவேன். ஓகே யா, ஏதாவது அது மாதிரி சோர்ஸாக கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். தென் லைட்டாக நம்ம ஃபில் பண்ணுறது என்னன்னா, இப்போலாம் ரீசென்ட்லி உங்களுக்கு மேலே டாப் லைட்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆஸ்ட்ராஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆஸ்ட்ரா லைட்ஸ் மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு அந்த ஒயர் வச்சே கட்டிக்கலாம் பேசிக்காக. அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கை பண்ணலாம் கட்டணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க ப்ரோ, அது ஒரு காலத்தில், அதாவது நம்மளாம் ஸ்கை பண்ணல, அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு 5kV எல்லாம் தூக்கி கட்டுவாங்க. 5kV எல்லாம் தூக்கி கட்டுவாங்க. கீனோ ஃப்ளோ ஒரு லெவல் தான் இன்டென்சிட்டி வரும், 5kV எல்லாம் கட்டுவாங்க. அது எப்போது கல்வி இவ்வளோன்ற மாதிரி பயம் இருக்கும்ல. இது வந்து இன்னும் சிம்பிளே ஆஸ்ட்ரா நல்ல ஒரு ஈஸியாக இருக்குது. ஸோ டாப் லைட்ஸுக்குலாம் அது யூஸ் பண்ணிட்டு வைக்கேன். ஓகே. அண்ட் ஐ வில் யூஸ் டிஃப்யூஷன்ஸ் ப்ரோ, வெரி சாஃப்ட் டிஃப்யூஷன்ஸ், லேயராக டிஃப்யூஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். மல்டிபிள் லேயர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஜெல்ஸுமே வந்து எக்ஸ்ட்ரீம் ஜெல் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. லைக் CTO டபுள் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி. இல்லை அந்த சாஃப்ட்னஸ் we could able to see in the visuals. அந்த க்ளோஸ்அப்ஸ்லாம் போகும்போது அவ்வளோ சாஃப்டாக, யா ஸ்கின் டோன்ஸ்லாம் வந்து அவ்வளோ ப்ராப்பராக அதில் வந்து வெரி பர்டிகுலர் அபவுட் க்ளோஸ்அப்ஸ் பண்ணும்போதும் கண்டிப்பாக ஆக்டர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்க ஒரு அக்லியான ஃபேஸில் இருக்காங்க படத்தில், படம் பொறுத்த இருக்கும்னாலும் ஸ்டில் ஐ ட்ரை டு மேக் இட் பியூட்டிஃபுல். ஸோ தட்ஸ் வை ஐம் ஹியர். In every film, how do you like choice of lenses பற்றி பேசணும். Generally you prefer going only with blocks or zooms-உம் அப்பப்போ வந்துட்டு போமா, இல்லை zoom ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. உங்களுக்கு ஃப்ளாஷ் ஜூம் மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும், இல்லை வந்துட்டு லைக் சம்டைம்ஸ் வந்துட்டு சர்க்கிள் டாலி டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும். லைக் வந்து இவங்க கிட்ட அவங்க டிஸ்கஸ், இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இவர் டேய் நான் வந்துட்டு இப்போ வந்து ஊருக்கு வந்திருக்கோம், நீ யார்ட்டையும் பேசக்கூடாது, யோகி பாபு சொல்லுவார், இவங்க எல்லாருமே கேட்பாங்க, பதிலுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க. சர்க்கிள் டாலியில் போயிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு அப்படியே அந்த ஃபேஸ் கிட்ட போவோம், திருப்பி வைடாக வரணும். அந்த மாதிரி ஒரு நெசசிட்டி இருந்தால் ஜூம் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா லைக் பிளாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா எஃப் ஸ்டாப் தான் ப்ரோ. ஓகேவா, இது என்னன்னா இது நான் சொன்னா என் ஃபோக்கஸ் புல்லர் வைத்தறிச்சல் எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஏன்னா ஐ ஆல்வேஸ் ஷூட் இன் ஃபுல் ஓப்பன். ஓகே, ஐ நெவர் மைண்ட். யா, என்னன்னா நிறைய லைட் இருந்தா கூட 1.8 இருக்கும் போட்டு கட் பண்ணி அது மேல பிஎல் ஷட்டர் ஸ்பீடு நான் கை வைக்க மாட்டேன். ISO 200 வச்சு ஃபுல் ஓப்பன்ல ஷூட் பண்ணுவேன் அகைன். ஓகேவா, ஏன்னா எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில் எல்லா சிங்கிள் ஷாட்ஸ், ஹெட் ஷாட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ஷாலோ, அவ்வளோ ஷாலோ ஃபோக்கஸ். இன்னொன்று இது என்ன, இது போஸ்ட்ல பண்ணதா இல்லை ஃபுல், ஏன்னா ஃபுல் ஓப்பன் நீங்கள் ஷூட் பண்ணது வந்து சுப்ரீம் பிரைம் இல்லையா? சுப்ரீம் பிரைமில் வந்து 1.5 ஃபுல் ஓப்பன் ஃபுல் டெய்லியுமே. அப்போ அவ்வளோ கட் பண்ணி ஓப்பன் பண்ணி 1.5 ப்ரோ மேக்ஸிமம். அதிகமாக நான் நைட் மேர் ஆச்சு ஃபோக்கஸ் ஃபுல்லர். ஆமாம், ஃபோக்கஸ் ஃபுல்லரோட வைத்தறிச்சல் அதான் சொல்கிறேன்ல. பட் லக்கிலி வந்துட்டு சர்ப்ரைசிங்லி என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லர்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக. இப்போ ரவி அண்ணா ஒரு ஃபோக்கஸ் ஃபுல்லர் அவர் தான் பண்ணுறாரு. அவர் வந்து ஸ்ரேயாஸ் அண்ணா அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லர், ரெட்ரோ ராக்கிலேருந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரேயாஸ் அண்ணா ஃபோக்கஸ் ஃபுல்லர் அவர் தான் எனக்கு சஜஸ்டும் பண்ணார். லைக் அவர் வந்து செம்ம, நீங்கள் என்ன படமும் பிடிச்சிருவாரு ப்ரோ. நீங்கள் ரெட்ரோவில் கூட பார்த்துருப்பீங்க, ஏதோ அந்த 16 minutes சிங்கிள் ஷாட் மாதிரி ஒன்று இருக்கும். அது என்ன இருக்குது, ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபோக்கஸ் ரிங் கழட்டி கீழே ஓடிட்டு இருக்கு, ஃபோக்கஸ் ரிங்கே எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அவர். அந்த மாதிரி டேலண்டட் அவர் பயங்கரமாக. அதனால வந்துட்டு ஃபோக்கஸ் ஃபுல்லர்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ரிஃபர் பண்ணிக்கிறது. பட் மோஸ்ட்லி ஃபுல் ஓப்பனில் தான் ப்ரோ ஷூட் பண்ணுவேன். புதுசாக ஏதாவது அவர் ஆப்சென்ட் ஆகிட்டார்னா புதுசாக ஏதாவது ஃபோக்கஸ் ஃபுல்லர்ஸ்லாம் வருவாங்களா, அவங்களாம் பார்த்தா செம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஆஹா இவன் என்ன இவன் ஃபுல் ஓப்பனில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான், நல்லா தான் லைட் இருக்கேன் இப்போ நீ ஃபுல் ஓப்பனில் வைக்கிறன்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா ஃபுல் ஓப்பன் இஸ் நாட் அபவுட் லைட்டிங், இட்ஸ் அபவுட் த மூட், இட்ஸ் அபவுட் த வேர்ல்ட் வி ட்ரை டு கிரியேட் இன். இந்த ஷாலோவில் வந்துட்டு ஒரு மூட் நான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ உனக்கு இன்னும் ஷார்ப்பாக பின்னாடி எல்லாமே தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா அது ஒரு வேற மூடு. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி ஒரு ஃபிலிம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், மினிமலிஸ்ட் மாதிரி ஒரு ஃபிலிம் நான் ஒன்று எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆர்கிடெக்சராக நம்ம நல்லா காட்டணும், அந்த டைமில் நான் 5:6 ஷூட் பண்ணுவேன். இப்போ இருக்கும் நான் அது பண்ணல, இப்போ வந்து நான் கேரக்டர் பேஸ் ஃபிலிம் தானே பண்ணுறேன். ஸோ எனக்கு கேரக்டர் மட்டும் தான் தெரியணும், வேறு எதுவுமே ஃபோக்கஸ் போகக்கூடாதுன்றதுல கான்சியஸாக இருக்கிறதுனால ஃபுல் ஓப்பன். இப்படி நம்ம ஓகே, இட் இஸ் ஃபார் தி லுக் ஆஃப் த ஃபிலிம். அந்த ஒரு ஃபுல் ஓப்பனில் கிடைக்கிற ஒரு ஷாலோவில் வந்து கேரக்டர் ஃபேஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஐ மீன் இதெல்லாம் ஃபைன். பட் அகெயின் வென் ஒர்க்கிங் வித் பிக் ஆக்டர்ஸ், சப்போஸ் அவங்க வந்து சில பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஃபோக்கஸ் போயிடும் ஃபுல் ஓப்பனில். ஸ்பெஷலி ரொம்ப டைட் ஷாட்ஸில் வந்து அவங்க இவ்வளோ தான் மூவ் பண்ணணும். நம்ம இதனால நம்ம நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்டர்ஸ். ஹேவ் யூ ஃபேஸ் தட்? அந்த மாதிரி ஆக்சுவலி என்கிட்ட ஒர்க் பண்ணும் போதும் என்னன்னா, பேசிக்கலி நான் இது என்ன மேட்டர்னா, ஆக்டர்ஸ்
கண்டினியூஸாக வந்து நெக்ஸ்ட் ஃபிலிம் சஜஸ்ட் பண்ணி தான் இப்போ நான் நிறைய ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. என்னோட நெக்ஸ்ட் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஒர்க் பண்ண ஹீரோஸ் அர்ஜுன் தாஸாக இருக்கட்டும், இல்லை தெலுங்குல வந்து விஸ்வக்சனாக இருக்கட்டும், இவங்க சஜஸ்ட் பண்ணி தான் அடுத்தடுத்த ஃபிலிம்ஸ் வந்து நான் கண்டினியூஸாக டிரெக்டர் கிட்ட கேட்டு அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னன்னா ஆக்டர்ஸ் ஆர் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் மீ. என்னன்னா ஃபுல் ஓப்பன்லாம் ரெஸ்ட்ரிக்டே பண்ண மாட்டேன். இப்போ ஆக்டர்ஸ் வந்துட்டு மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கிற ஷார்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் எக்ஸ்போசர் கட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போசர் கட் பண்ணுறதுக்கு விட நான் என்ன பிளான் பண்ணுவேன்னா ஒயிட் லென்ஸ் போட்டு கிட்ட போயிடுவேன். மோர் தென் தட் இட் வில் பி ஈஸி ஃபார் த ஃபோக்கஸ் புல்லர் டு கேப்சர் இட். ஸோ அந்த மாதிரி ஜோனுக்கு நான் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் லென்ஸ் போனீங்கன்னா அட்லீஸ்ட் யூ கேன் மேக் மோர் அப்ட்ராக்ட் ஃப்ரேமிங். நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் ஃப்ரேமிங்ல, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். எனக்கு ரொம்ப டெலி லென்ஸ் போட்டு பிளாக்டா ஷூட் பண்ண பிடிக்காது. ஏதாவது 1-2 ஷாட் தான் அந்த மாதிரி ஷூட் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி ஒயிட் லென்ஸ் போட்டு நான் கிட்ட போயிட்டு அங்கிருந்து பேக் வந்து ஸோ ஐ ஆல்வேஸ் ட்ரை டு மேக் ஆக்டர்ஸ் கம்ஃபர்டபுள். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஆக்டர்ஸ் மூஞ்சி பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன் இஃப் தே ஆர் ஸ்ட்ரெஸ்ட் ஆர் தே ஆர் கூல். ஸோ இஃப் தே ஆர் கூல் தே ஆர் ஆல்வேஸ் ரெடி டு டூ ரீடேக்ஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆக அப்ரேசர் கம்மி பண்ணிட்டு போயிடுறேன். These technical difficulties they won't understand because when they started performing they will obviously forget everything. அப்போ நம்ம இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டான விஷயம். இது வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ரிசைஸா மிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப தப்பாயிடும், ரீடேக் போக முடியாது. ஸோ அதனால wonderful that you handle very neatly on this part. Is there any biggest technical challenges happen in shooting Tourist Family? Anything you could share? டெக்னிக்கல் சேலஞ்சாக எதுவுமே இல்லை. பேசிக்கலி ஆர்டிஸ்டோட டைமிங் இருக்குல்ல, லைக் கால் ஷீட் அவங்களோட டைமிங், அவங்க வேறு ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ண. இப்போ சிம்ரன் மேம், யோகி பாபு சார்லாம் இருக்கார்ல, ஸோ சிம்ரன் மேமால் நைட்லாம் ஆக்சுவலி ஃபுல்லாக முழிக்க முடியல. அந்த மாதிரி கொஞ்சம் நைட்டு நீங்கள் இவர் சசிகுமார் சரக்கு அடிச்சுட்டு வந்துடுவார், தட்டு தூக்கி போட்டு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் டே ஃபார் நைட் தான் ஷூட் பண்ணுவோம். ஸோ என்னன்னா வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, அதனால் வந்துட்டு சுற்றி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, அது கோடம்பாக்கம் சென்டரில் இருக்குது. ஸோ சுற்றி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் கிளாத்லாம் கட்டி டே ஃபார் நைட் மாதிரி பண்ணோம் ஃபுல்லாக. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு எங்களுக்கு. இல்லை ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் லைட்மேன்ஸ்க்கும் இருந்திருக்கும். நாங்கள் வந்துட்டு இது பண்ணுறதுன்னு சொன்னால் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அது ஒன்று இருந்துச்சு. ஸோ டே ஃபார் நைட் நீங்கள் பார்த்து எல்லாமே டே ஃபார் நைட் தான், நைட்டுன்னு பெருசாக இல்லை. எக்ஸ்டர்னல் நைட்ஸ் மட்டும் தான் நைட்டு ஷூட் பண்ணோம். ஸோ அது ஒன்று இருந்துச்சு. ராமேஸ்வரமில் தான் ப்ரோ செம்ம இதுவாக இருந்துச்சு. பேசிக்காக என்னன்னா ராமேஸ்வரம் நாங்கள் போகிற டைமில் தான் வந்துட்டு ஏதோ சொன்னாங்களே, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி சொன்னாங்க. அந்த டைமில் வந்துட்டு காசிலேருந்து எல்லாருமே கம்பல்சரியாக ராமேஸ்வரம் வந்தால் தான் அது வந்து கழியுமா ஏதோ தெரியல எனக்கு. ஸோ 10 lakhs பீப்புள் வந்துட்டாங்க ப்ரோ ராமேஸ்வரம். நாங்கள் ரெக்கி பண்ணும்போது யாருமே இல்லை ப்ரோ, ஜாலியாக போய் ரெக்கி பண்ணிட்டு வந்துட்டோம். 10 lakhs பீப்புள் வந்துட்டாங்க. நாங்கள் போகிறோம், ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமு. அங்கே அந்த பாலம் அது என்னது அங்கே ஷூட் பண்ணோம்ல, ஸோ அந்த பாலம் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகி நார்மலாக நீங்கள் அங்கே போனோன்னே டிராஃபிக்கு, ஷூட்டிங்கே பண்ண முடியாதுன்ற ஜோனில் இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், ஃபேக் போலீஸஸ்லாம் எல்லாரையுமே கூப்பிட்டு, எங்கள் படத்துக்கு அந்த ஃபேக் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்களா, அவங்கெல்லாம் கூப்பிட்டு டிராஃபிக்கே கிளம்பு டிராஃபிக்லாம் கண்ட்ரோல் பண்ணி நடுவில் வந்துட்டு ஒரு 2 kilometers ஆஃப் ஸ்பேஸை எடுத்து நாங்கள் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணி ஷூட் பண்ணிவிட்டு 40 minutes ஷூட் பண்ணுவோம், திருப்பி ஒரு 15 minutes அனுப்புவோம், திருப்பி 40 minutes ஷூட் பண்ணுவோம் திருப்பி. ஆனால் இது வந்துட்டு கோல்டன் ஹார் படத்தில் அது நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, அது கோல்டன் ஹார் தான். ஸோ கோல்டன் ஹார்லேயும் ஷூட் பண்ணணும், இந்த மாதிரி டைமிங்கும் பண்ணணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே க்ளோஸ்அப்ஸ் எல்லாமே கொஞ்சம் லைட் அதிகமாக இருக்கும், க்ளோஸ்அப்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வைடு வந்தோம். வைடு வர லைட் இறங்க வைடாக வந்து ரிவர்ஸில் ஷூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி தென் பின்னாடி இருக்கிற எட்ஜில் பீப்புள்ஸ்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் சிஜியில் ரேஸ் பண்ணிட்டோம். எட்ஜில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்கும். ஓகே. அது அந்த ரோடு அவ்வளோ காலியாக இருக்கிறதுக்கு வந்து அப்படி இல்லை, அது க்ளீன் அப் தான். ஆமாம், ஆனால் ரோட் நார்மலாக இப்போ நீங்கள் போனால் காலியாக தான் இருக்கும். ஃபெஸ்டிவல் டைமில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஸோ நார்மலாக உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரூம்ஸே வந்துட்டு ப்ரோ, நாங்கள் வந்துட்டு ஒரு 5-star ஹோட்டலில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இல்லை 35,000 45,000 அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் 75,000. ஓகேவா உங்களுக்கு சீசனில். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சின்ன சின்ன ரூம்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா அங்கே, அதெல்லாம் வந்து 3,500 ரூம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு 20,000 அப்படி ஏற்றிட்டாங்க. சம்மந்தம் இல்லை. அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேஷன். டாக்ஸி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதான் மேனேஜ்மெண்ட் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. டெக்னிக்கலி இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஃபிலிமில். ஸோ டெக்னிக்கலி நமக்கு எதுவுமே காம்ப்ளிகேஷன்ஸ், லைட்டிங் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. as you said, இப்போது அந்த கோல்டன் ஹாரில் ஷூட் பண்ணுறது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அப்படின்னும் போது இப்போ இந்த கோல்டன் ஹாரில் அவ்வளோ பெரிய ஒரு சீன் அப்படின்னு ஷூட் பண்ணும்போது how do you plan yourself? லைக் ஏன்னா அந்த லைட்டும் போயிடும், அந்த டைமில் நம்ம எல்லா ஷார்ட்ஸும் கவர் பண்ணிக்கணும். இப்போ அந்த ரிவர்ஸ் ஷூட்டிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அது எப்படி, லைக் ஹவு டு யூ பிளான்? கோல்டன் ஹார்னாலே ரிவர்ஸ் டூ ஷூட்டிங் தான் ப்ரோ பண்ணி ஆகணும். என்னன்னா இப்போ ஆர்டிஸ்ட் வந்து அவங்க நின்று அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் வச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துரும். ஸோ கோல்டன் ஹார் சீனோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை நாள் ஆஃப் ஹவு மெனி டேஸ் ஆஃப் கோல்டன் ஹார் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு பிளான். செகண்ட் திங் வந்துட்டு
நம்மக்கிட்ட வந்து 2 கோல்டன் ஹவர் இருக்குது ஒரு நாளில். மார்னிங் ஒரு கோல்டன் ஹவர் இருக்குது, ஈவினிங் ஒரு கோல்டன் ஹவர் இருக்குது. ஸோ யூ கேன் மேக் இட் லைக் அ சன்ரைஸ் கால் ஷீட் அண்ட் தென் ஈவினிங் கால் ஷீட். ஸோ அந்த மாதிரி கோல்டன் ஹவர்ஸும் நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா நீங்கள் வந்து எந்த சைடு ஒய்டு வைக்கிறீங்களோ அந்த சைடு சேம் டைமில் ஷூட் பண்ணணும். மற்றபடி க்ளோஸ்அப் நீங்கள் எப்படி வேணாலும் ஷீட் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஷுட் ஹேவ் அ மோர் கிளாரிட்டி அபவுட் ஷீட்டிங். ஸோ அது எப்படி பண்ண போகிறோன்றது தான் மேட்ரு. ஸோ கோல்டன் ஹவர்னாலே கம்பல்சரியாக ரிவர்ஸ் ஷூட்டிங் தான் பண்ணி ஆகணும். ஸோ கொஞ்சம் டைம் பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணும். ஒரு 4 o'clock அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே லைட் கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்குமே. க்ளோஸ்அப்ஸ்லாம் ஷூட் பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு கம் டு த மாஸ்டர். ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலி பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் கொஞ்சம் இப்படி பொசிஷன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்டேஜ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஆர்டிஸ்ட்டை அப்படின்றது கொஞ்சம் பிஃபோராக பிளான் பண்ணணும். ஆமாம், அது ஆக்சுவலாக அந்த மாஸ்டர் ஷாட் லாஸ்ட்டாக பிளான் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக சன் செட் ஆகி கரெக்டாக அந்த ஒரு க்ளவுட்ஸ்லாம் ட்வைலைட்டில் இருக்கும், நல்ல ஃபீல் கொடுக்கும். ஆமாம், திஸ் பாயிண்ட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஏன்னா பிகாஸ் சன்செட்டில் மோஸ்ட்லி அந்த ஷார்ட் டைமில் வந்து அவ்வளோ குயிக்காக ஷூட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி குட் டெக்னிக். இல்லைனா இட் இஸ் a lot of loss. இல்லைனா திருப்பி வரணும் அதே லொகேஷனுக்கு, திருப்பி எல்லாத்தையும் பிளான் பண்ணணும் போது எங்களுக்கு வந்து ராமேஸ்வரம் வேறு ஆர்டிஸ்ட் வர அங்கே கூட்டு வரணுன்றதுலாம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். அதே மாதிரி வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு லைனாக வச்சுருவோம் ப்ரோ. இந்த ஷாட்டுக்கு அப்புறம் 40 feet ஷூட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஹேண்டலில் ஷூட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ட்ராக்கில் ஷூட் பண்ணுறோம், 40 feet ஷூட் பண்ணுறோம். 1 2 3 சொல்லிட்டு எக்யூப்மெண்ட்ஸ் அப்படியே லைனாக போட்டு வச்சிருக்கோம். அந்த மேக்கிங் ஸ்டில்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹேண்டில் டப்னு க்ளோஸ்அப்லாம் எடுத்துட்டோம். அப்படியே ட்ராக்கில் உட்காந்தேன், அப்படியே ஒரு ட்ராக் ஷாட்டு, தென் அப்படியே பின்னாடி ஏறி 40 feet உட்காந்தேன், அப்படியே அவங்க நடந்து போகிற அந்த ஒயிட் ஷாட். ஸோ அப்படி முடிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பிளானாக அது மட்டும் ப்ரிசைஸாக பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இன்டீரியர்ஸில் வந்து நிறைய காம்பினேஷன் ஷாட்ஸ், குரூப் ஷாட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜிங் நிறைய டைலாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, கவுண்டர்ஸ் இருக்குது, அங்கங்கே ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இதுக்கான ஒரு ஒரு லைட்டிங் செட்டப் இருக்கும்ல. ஏன்னா ஒரு கேரக்டர் வந்து இங்கேருந்து எழுந்துச்சி அங்கே போய் இங்கே போய் உட்காரோம், திருப்பி உங்களுக்கு ஸோ கேமரா உங்களுக்கு மூமெண்ட்லேயே இருக்கணும், ப்ளஸ் நீங்கள் ஒரு லிமிட்டட் டைமில் தான் ஷூட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதோட லைட்டிங் செட்டப் இன்டீரியரில் வந்து எப்படி பிளானிங் எப்படி இருந்தது? பேசிக்காக இப்போ லைட் பண்ணும் போதும் வந்துட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் பேசிக்காக இந்த மல்டிபிள் ஆர்டிஸ்ட் ஸ்டேஜிங்கே அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்துட்டு எப்படி கம்போஸ் பண்ண போகிறோமோ அது பேஸ் பண்ணி தான் அவங்க ஸ்டேஜிங்கே பிளான் பண்ணுவோம். ஸோ எந்த கம்போசிஷனில் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு இப்போ ரூல் ஆஃப் தர்ட்ஸ் இருக்குது, இல்லை கோல்டன் ரேஷியோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்போசிஷனுக்குள்ளே இதில் இவங்களை ப்ளேஸ் பண்ண முடியுமான்றதை ட்ரை பண்ணுவோம். மேக்ஸிமம் அவுட் போனாலும் போவாங்க, பட் மேக்ஸிமம் அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த கம்போசிஷனில் இருக்கணும். செகண்ட் திங் வந்து பார்க்க நேச்சுரலாகவும் இருக்கணும். நீ வந்து கம்போசிஷனுக்காக இங்கே உட்கார வச்ச அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல ஒருத்தன் சேரில் உட்காருவான், ஒருத்தன் கீழே உட்காருவான். அந்த மாதிரி எல்லாருமே ஸ்டேஜாக சேர்லேயே உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க ஒரு வீட்னா. ஸோ அந்த கம்போசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம பிளெண்ட் பண்ணி அதோட ஆர்டிகுலேஷனில் தான் நம்ம ஸ்டேஜ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் ஆர்டிஸ்ட் எங்கே உட்கார போகிறாங்கன்றத டிசைட் பண்ணுறோன்னா அவங்களுக்கு சென்டர் பண்ணி நம்ம எல்லா லைட்ஸுமே சென்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறோம். ஸோ மூமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபில் லைட் மாதிரி வச்சு அதை சாஃப்டாக கொடுத்து அதை பிளெண்ட் பண்ணிட்டு ஷூட் பண்ணுவோம். ப்ளஸ் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம அச்சீவ் பண்ணணும். யா ஏன்னா குரூப் ஷாட்ஸில் அந்த ஒரு உங்களுக்கு ஒரு ஹெடேக்கே வந்து அது எவ்வளோ சீக்கிரமாக அந்த சீக்வன்ஸை முடிக்கிறோன்றது இருக்குது. ப்ளஸ் வித் மெயின்டைனிங் ஆர் லைட்டிங் குவாலிட்டி, எவ்ரிதிங். ஒன்ஸ் நீங்கள் மாஸ்டர் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்ஸ் அகைன் வந்து அது சஜஷனோ இல்லை வந்து இண்டிவிஜுவல் க்ளோஸ் மாதிரியோ அப்படி தான் போகுது. ஸோ ஒன்ஸ் மாஸ்டரோ இல்லை வந்து சிங்கிள் ஷாட் அப்படின்னா அந்த ஸ்டேஜிங் வந்து எப்படி இருக்கும் போது அந்த ஷாட் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும். அது முடிச்சிங்கன்னா திருப்பி ரிலாக்ஸ் ஆகலாம். ஸோ எனி லொக்கேஷன் யூ ஃபர்ஸ்ட் கோ அண்ட் சி. இப்போ உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷனில் வந்து ஒரு லைட் இருந்திருக்கும், நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைமில் போயிருப்பீங்க, அங்கே ஒரு லைட் இருந்திருக்கும். அப்புறம் நீங்கள் ஷூட் டே அன்னைக்கு போகும்போது அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் லைட்டு, அந்த லைட் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லை வந்து ஒரு நல்ல சோர்ஸாக இருந்திருக்கும். இப்போது அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக செட்டில் போய் பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல் லைட் ஒன்று வருது, விச் வாஸ் நாட் தேர் இந்த ரெக்கி. அப்போது நீங்கள் எப்படி அதை அடாப்ட் பண்ணிப்பீங்க? டியூ அடாப்ட் இட் ஆர் டியூ கட் இட் அண்ட் கிரியேட் யுவர் சோர்ஸ் ஃப்ரம் த ஸ்க்ராச், ஆர் ஹவு டு யூ ஆர் யூ மிக்ஸ் போத் தான். இப்போது எப்படின்னா ரெக்கி பண்ணும் போதும் ரொம்ப நார்மல் லைட்டிங் இருந்திருக்கலாம். திடீர்னு ஷூட் அப்போது சர்ப்ரைசிங்லி வந்துட்டு ஒரு பேக் லைட் மாதிரி ஒன்று கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் இட், ஐ வில் ட்ரை டு ஷூட். பட் என்னன்னா இப்போ வந்துட்டு இப்போ அந்த லைட் இருக்கும், ஆனால் அந்த டைமில் வந்துட்டு நம்ம டிஸ்கஷன் ஃபேஸில் தான் இருக்கும், ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை அப்படின்னும் போதும் இந்த லைட்டு போகுதுன்ற ப்ரெஷர் அதனால் ஏற்றுக்க முடியாது. அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு
ஒரு லைட்டிங் பேட்டர்ன் ஒன்று ரெடி பண்ணுறோம்ல, அதுக்கேற்ற மாதிரியான லைட்டிங்ஸ் ஃபஸ்ட்டே சொல்லி அந்த இடத்துல லைட் வச்சிருவேன். ஸோ இன்கேஸ் அந்த டைமில் அந்த லைட் வந்துச்சுன்னா அதை கட் பண்ணாத விட்டுரு அப்படின்னு சொல்லுவேன். இல்லைனா மோஸ்ட்லி ஐ வில் பிளான் டு ரீக்ரியேட் த லைட்டிங் ஒன்லி ஆல்வேஸ். மோஸ்ட்லி கண்ட்ரோல் லைட்டிங் இருக்க தான் ஒரு பெஸ்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணும்போது. அன்டில் அன்லெஸ் யூ ஆர் மேக்கிங் சம் ஃபிலிம் லைக் பெபிள் ஆர் சம்திங், பெபிள் மாதிரி ஒரு ஃபிலிம்லாம் பண்ணுறோம்ல, கூழாங்கல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபிலிம்லாம் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நேச்சுரல் லைட்டில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் ஓகே. பட் நீங்கள் வந்துட்டு ஒரு கமர்ஷியலான ஃபிலிம் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னும் போதும் கன்ஸ்ட்ரக்டான லைக் எல்லாமே கண்ட்ரோல் இருந்தால் தான் ஷூட் பண்ணுறது தான் பெட்டர். நிறைய பிளாக் கிளாத்ஸ்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ணி ஷூட் பண்ணுறது தான் பெட்டர். யா, அதே மாதிரி டே லைட் வந்து இவங்க நம்ப முடியாது ப்ரோ. நீங்கள் வந்துட்டு க்ளவுட் பாசிங்னால அது எக்ஸ்போசர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து நமக்கு ப்ரெஷர் தான் கிரியேட் பண்ணும். கண்ட்ரோல் லைட்டிங்கில் பீஸ் பண்ணுறது இருக்கிறதுலே பீஸ்ஃபுல்லான ஒரு திங். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணலாம். நேச்சரோட இன்ஸ்டிங் நமக்கு தெரியாதுல்ல. நீங்கள் எக்ஸ்டீரியர் ஷூட் பண்ணும் போதுமே க்ளவுட் பாசிங் சார், க்ளவுசிக் பாசிங் சார்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுற டைம் எவ்வளோ. ஆமாம், அது ஆக்டர்ஸோட இதுவும் அந்த மூட் ஸ்பாயில் பண்ணும். ஆக்டர்ஸ் மூட்ல டிரெக்டர்ஸே வந்துட்டு நான் ஒரு மூட்ல எடுத்து இந்த சீனை முடிக்கிறேன் அப்படின்னும் போதும் க்ளவுட் பாசிங் அப்படி இப்படின்னு போல. அட்லீஸ்ட் க்ளவுட் பாசிங் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இன்டீரியர்ஸ்லாவது நம்ம கண்ட்ரோல் லைட்டிங்கில் ஷூட் பண்ணலாம் அப்படி. அது நேச்சுரலாகவே இப்போது லைக் அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன ஜஸ்டிஸோ அதை பண்ணணும் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போது லைக் எனக்கு ஃபஸ்ட் திங் என்னன்னா, when it comes to cinematography I don't like to shoot go more photogenic. எனக்கு ரொம்ப அந்த ஃபோட்டோகிராஃபியாக ஷூட் பண்ணுவாங்க தெரியுமா, ரொம்ப அந்த ஃப்ரேம்டாக. எனக்கு அந்த மாதிரி ஷூட் பண்ணவே பிடிக்காது. எனக்கு வந்துட்டு ஒரு இம்பர்ஃபெக்ஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு லைவ்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க ஆடியன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஸோ ஒரு லைட்டிங்கில் ஒரு இம்பர்ஃபெக்ஷன், இல்லை ஃபோக்கஸில் ஏதாவது ஒரு இம்பர்ஃபெக்ஷன், அந்த மாதிரி எனக்கு டர்ட்டிங் த ஃப்ரேம்னு சொல்லுவாங்க பேசிக்காக. அந்த மாதிரி எனக்கு ஏதாவது இருந்தால் தான் ஐ வில் என்ஜாய் ஷூட்டிங். எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஃபோட்டோஜெனிக்காக இருக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் கிடையாது பேசிக்காக. ஐ எம் நாட் தட் கைண்ட் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி. ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா லைட்டுமே ஒரே ஈவன் இதுவில், ப்ராக்டிக்கல் லைட்ஸ்லாம் எல்லாமே ஒரே ஈவனான இதுவில் இருக்கும். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணால் எனக்கு வந்துட்டு ஏன் இது இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, அதுவே ஒரு மாதிரி பேடாக இருக்குது, அதுவே ஒரு ஃபிலிமில் இருக்கும்ன்ற லுக் கொடுத்துருமோன்ற ஆன்சைட்டி எனக்கு கிரியேட் பண்ணும். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு ஹேவ் சம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். இப்போ கேமரா சார்ஜ் ஆகிட்டே இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஷேக் அது இருந்துச்சுன்னா ஐ வில் என்ஜாய் இட். ஓ இது நல்லா இருக்கு, இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் ஃபீல் இட். இட்ஸ் வெரி வண்டர்ஃபுல் டு ஹியர் சச் திங்ஸ் ஃப்ரம் யூ. யூனோ ஐ மீன் இது ஐ மீன் யூ ஆர் மோர் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் டிபி. ஸ்கிரிப்டுக்கு என்ன வேணுமோ அது ஒர்க் பண்ணுறது இட்ஸ் வெரி ரேர் நவ டேஸ் டு ஃபைண்ட். ஏன்னா பிகாஸ் அந்த மாதிரி ஒரு படங்கள் இருக்கும் போது எவ்ரி ஒன் வாண்டட் டு பீக் அவுட். நம்ம ஃப்ரேம் அங்கே வந்து மாஸ்டராக இருக்கணும், அங்கே வந்து ஒரு லைட் அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் போது, ஏன்னா அங்கே பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஃப்ரேம் செம்மையாக இருக்குது, ஆக்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது அந்த சிங்கே. பட் அந்த விஷயம் வந்து இதில் த்ரூ அவுட்டாக மெயின்டைன் ஆகி ஐ திங்க் திஸ் இஸ் த மேஜர் ரீசன் ஆல்சோ ஃபார் த ஃபிலிம் டு சக்ஸஸ். AI கேன் கிரியேட் அ பர்ஃபெக்ட் விஷுவல் ப்ரோ. பட் ஆனால் இம்பர்ஃபெக்ஷன் அதெல்லாம் ஹியூமன் டச் இருக்கும்போது ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும்ல, அது வந்துட்டு AI வரதுக்கு முன்னாடி அது பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் அது வந்ததுலேருந்து எனக்கு இன்னும் அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆமாம், இந்த இம்பர்ஃபெக்ஷன் அது மேக் பண்ண முடியாது அதனால. ஸோ வாட் இஸ் சினிமாட்டோகிராஃபி ஃபார் யூ? சினிமாட்டோகிராஃபி பேசிக்காக வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் லைக் ஸ்கூல்லேயும் நான் பெருசாக மார்க்லாம் எடுக்க மாட்டேன். லைக் இப்போ ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து பெருசாக எதுவுமே ரொம்ப டேலண்டட்லாம் கிடையாது. அந்த மாதிரி தான் சினிமாட்டோகிராஃபி கேவ் மீ ஐடென்டிட்டி. ஓகேவா, அதுதான் ஃபஸ்ட் ஐடென்டிட்டி. பட் இட்ஸ் நாட் மை லாஸ்ட் ஐடென்டிட்டி ஃபார் ஷுர். நான் அதில் ஷுராக இருக்கேன். ஸோ சினிமாட்டோகிராஃபராக சாக மாட்டேன். ஸோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ இன் மை லைஃப், அது ஷுர். பட் சினிமாட்டோகிராஃபி வில் ஆல்வேஸ் பி மை ஹாபி ஃபார் ஷுர். நான் வந்துட்டு அது விட்டு கொடுத்து பண்ண மாட்டேன். அது ரெஸ்பெக்டட் ஹாபி ஃபார் மீ. இட் வில் மே கோ டு ஹாபி ஃபார் மீ. நாளைக்கு நான் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிறேன், இல்லை நான் வந்து டிரெக்ட் பண்ணுறேன், இல்லை சம்திங் நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மியூசிக் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் ஐ வில் சூஸ் டு டூ சினிமாட்டோகிராஃபி டு கம். இட்ஸ் லைக் ஹோம். அகைன் நான் என் வீட்டுக்கு வருவேன் அப்படின்ற ஒரு ஜோன்னா அது சினிமாட்டோகிராஃபி தான். ஸோ சினிமாட்டோகிராஃபி என்னன்னா லைக் அது ஐ ஃபீல் இட் லைக் இட்ஸ் லைக் அ கிஃப்ட் ஃப்ரம் நேச்சர். ஸோ என்னன்னா சைக்கிள் ஓட்டுற மாதிரி இது மாதிரி எனக்கு ஒரு மசில் மெமரி ஆயிடுச்சு. நான் நாளைக்கு ப்ரிப்பரே பண்ணாமல் திடீர்னு எனக்கு தூக்கத்துலேருந்து எழுப்பி நாளைக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டோரி நீ ஃப்ரேம் வச்சு சீனை முடிச்சுக்கனால என்னால் பண்ண முடியும். ஸோ எனக்கு அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எனக்கு அதான் சொன்னார். நான் இதுக்கு முன்னாடி ஒரு டிஓபி கிட்ட ஒர்க் பண்ணேன் ப்ரோ. நேச்சர் சில பேருக்கு அது நேச்சுரலாக வரும், அது வந்து சில பேருக்கு வராதுன்ற மாதிரி ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, மோஸ்ட்லி அவர் என்ன பண்ணுவார், ஃபோனை வச்சு ஃப்ரேம் பார்ப்பாரு. எப்பவுமே அந்த ஆரி இது இருக்கும்ல, அதை வச்சு ஃப்ரேம் பார்த்து அதில் வச்சு ஷூட் பண்ணுவாருன்ட்டு. நான் நார்மலாக செட்டுக்குள்ளே போவேன், இப்படி பார்ப்பேன், பார்த்துட்டு கேமரா அங்கே வச்சிரு அப்படின்றவேன். அங்கே கேமரா வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஷூட் பண்ணுறோம். ஸோ உனக்கு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டாக ஒன்று இருக்குல்ல, அது வந்து உனக்கு நேச்சுரலாக வருது. ஸோ இது நீ நல்லா பண்ணுற அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்று சொன்னார். ஸோ எனக்கு என்னன்னா, ஓகே நான் நல்லா பண்ணுறேன் இல்லையான்றது மேட்டர் இல்லை, எனக்கு என்னன்னா அது ஒரு நேச்சுரலாக எனக்கு கிடைக்கிற ஒரு விஷயம்ன்றதுனால. ஸோ ஐ எம் கிரேட்ஃபுல் அபவுட் இட். அண்ட் சினிமாட்டோகிராஃபி இஸ் மை ஹோம் ஹாபி. வாட் இட் டேக்ஸ் டு பி a cinematographer to start with? ஃபர்ஸ்ட் பேசிக் வந்துட்டு யூ ஹேவ் டு டேக் யுவர் கேமரா அண்ட் ஸ்டார்ட் ஷூட்டிங் ப்ரோ.
first thing. So then only you will get a clarity. Then I think you have to edit your own shots, whatever you shot. For example, starting la maybe you don't have a script or something, but you can shoot a b-roll. So you can shoot a b-roll, you can edit it and grade it yourself. ஸோ அந்த ப்ராசஸ் என்னன்றது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஷூட் பண்ணிட்டேன், கலர்ஸ் என்ன பண்ணுவாரோ எனக்கு தெரியல, எப்படி வளருமோ தெரியல அப்படின்ற அந்த ஆன்சைட்டிலே நீ இருக்க வேணாம். ஏன்னா நீ ஆல்மோஸ்ட் நீயே ஷூட் பண்ணி நீயே ஒரு லாக்லேருந்து அதை கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்ண கிரேட் பண்ணி பார்த்துட்ட அப்படின்னா உன்னோட இதுலேயே உன் நாலேஜுக்கு ஒரு லிமிட் தெரியும். தென் வாட் எவர் த கலர்ஸ் கிவ் யூ இஸ் அ போனஸ் ஃபார் யூ. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ ஆல்சோ த டிஜிட்டல் எரா இஸ் வெரி சிம்பிளிஃபைட்ல இந்த சினிமாட்டோகிராஃபி இந்த விஷயத்தை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடுச்சு. ஸோ ஐ திங்க் சினிமாட்டோகிராஃபர் ஐ திங்க் இன்னைக்கு டேட்டில் வந்துட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபராக மட்டும் இருந்தால் ஹி கான் சஸ்டெயின் இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் ஷுர். ஸோ ஐ திங்க் ஹீ ஷுட் லேர்ன் other stuff like writing in the sense நான் என்ன சொல்கிறேன்னா, you don't have to write screenplay or something, but you should have the உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டிங்க்ட் இருக்கணும், this will work or not. அது இன்ஸ்டிங்க்ட் இருக்கணும்னு என்ன பண்ணணும்னா மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணணும், பீப்புள் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ பீப்புள் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, என்ன மாதிரி படங்கள் அவங்க பார்க்குறாங்க, வாட் தே என்ஜாய், வாட் தே டோன்ட், லைக் வாட் இஸ் த ரீசெண்ட். அதாவது எந்த அளவுக்குனா ரீசெண்டாக கோவிட் வந்ததுனால நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்ததுனால நம்ம வந்து இப்போ ஒரு ஹாப்பி ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம். இத்தனை வருஷமாக அது ரொம்ப சந்தோஷமாக அதனால அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சேட்னஸ் படத்துலையாவது கிடைக்கணுன்றதுனால பாலாபுரம் ஒரு காலத்தில் ஒர்க்காச்சு. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட், அதாவது பீப்புளோட சைக்காலஜிக்கல் ஷிஃப்டே இருக்குல்ல. ஸோ இதை அனலைஸ் பண்ணுற லெவலுக்கான ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக ஒரு டிபிஸாக வேணும். செகண்ட் திங், ஹியூமன் ரிலேஷன்ஷிப். யூ ஷுட் நோ செல்ஃபிஷாக நான் என் ஃப்ரேம் நல்லா வந்துடணும் அப்படின்றது ஒரு சிங்கிள் இதுவும் இருக்கிறத விட நானும் க்ரோ ஆகணும், என் ஆக்டரும் க்ரோ ஆகணும், என்னோட டிரெக்டரும் க்ரோ ஆகணுன்ற அந்த ஒரு யூனிட்டியோட ஒர்க் பண்ணும்போது தான் அந்த இடத்துல கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணும்போது தான் யூ வில் பி ப்ரிஃபர்ட் அகேன் அண்ட் அகேன். ரெப்புடேஷன்ன்றது ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ என்னன்னா இப்போ ஒரு ஃப்ரேம் 2 ஃப்ரேம் அவங்களுக்காக விட்டு கொடுக்கறதுனால நம்ம ஒரு பேட் சினிமாட்டோகிராஃபராக ஆகிட மாட்டோம். அவங்க வந்துட்டு லைக் வின் பண்ணுருவாங்க அப்படின்னும் எதுவுமே கிடையாது. லைக் இட்ஸ் அபவுட் வின்னிங் டுகெதர், ரைட்? ஸோ லைக் வி ஷுட் பி கிளியர் அபவுட் வாட் இஸ் நீடட் டு டூ, லைக் வாட் இஸ் நீடட் ஃபார் த ஃபிலிம். ஸோ அந்த ஜஸ்டிஸ்க்காக ஒர்க் பண்ணால் போதும். அண்ட் தென் வாட் ஐ சே இஸ், இப்போ நான் வந்துட்டு இந்த லைக் அஸ்பைரிங் சினிமாட்டோகிராஃபராக இருந்த டைம்லேயே வந்துட்டு நான் மட்டும் கிடையாது, இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ கரண்ட்டாக அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கிற எல்லாருமே வந்துட்டு தே ஆர் நாட் கான்சியஸ் அபவுட் த ஹெல்த் அண்ட் வாட் எவர் த ஸ்டஃப் இஸ் இட் இஸ். என்னன்னா செட்டில் வந்துட்டு முதல்ல ஒரு 18 hours நிற்கிறதுக்கான தெம்பு முதல்ல வேணும். அதுக்கு வந்து நீ ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கணும். நீ வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு நீ வந்துட்டு 8 hours நீ 18 hours நின்றுவ. பட் ஆனால் என்ன மேட்டர்னா உனக்கு வந்துட்டு கிளாரிட்டியோடு நிற்பியா, ஃபோக்கஸோடு நிற்பியா, ஸ்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பியா, எந்தூசியாஸ்டியாக இருக்கியா. நீ ஏன் டயர்டாக இருந்தீங்கன்னா உனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆக்டர்ஸும் எல்லாருமே டயர்டாகிடுவாங்க. எல்லாருமே அவங்க முன்னாடி நம்ம தானே இருக்கோம். ஸோ நம்மளோட எனர்ஜின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எனர்ஜி லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூ ஷுட் ஃபாலோ அ குட் டயட் அண்ட் யூ ஷுட் பி ஒர்க்கிங் அவுட். யூ ஷுட் ட்ரெஸ் வெல் அண்ட் யூ ஷுட் ஹாவ் சம் சென்ஸ் ஆஃப் ஃபேஷன். யூ ஷுட் ஹாவ் அ சென்ஸ் இன் ஆர்கிடெக்சர் அண்ட் அதர் ஸ்டப்ஸ். லைக் ஆர்கிடெக்சரில் ஒரு சென்ஸு, ஆர்ட்டில் ஒரு சென்ஸு, லைக் ஃபேஷனில் ஒரு சென்ஸ். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் எங்கே ஹெல்ப் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காஸ்டியூம் சஜஷன் நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி நான் ஒரு பிடி உமோ மாதிரி ஒரு ஃபேஷன் ஈவெண்ட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதில் பார்த்தேன், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த ஸ்டைலில் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்டைலை இன்வென்ட் பண்ணி, லைக் புது ஸ்டைலை வந்துட்டு ஒரு கேரக்டருக்கு நம்ம கொடுக்கலாம். அது வந்துட்டு லாட் ஆஃப் பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணும். வி ஆர் இன் த பிளேஸ் வேர் வி இன்ஸ்பயர் நார்மல் பீப்புள்ஸ். இல்லை, வி ஆர் ஆர்டிஸ்ட், ரைட்? ஸோ நம்மளை பார்த்து தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ரஜினிகாந்த் வந்துட்டு போடுற பேண்ட்டு, போடுற சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலை பார்த்து இன்ஸ்பயரான எவ்வளோ பேர் இருக்காங்களே. ஸோ நமக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்பயர் பண்ணுறது. ஸோ வி ஷுட் பி அப்டேட்டட் அபவுட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஆர்கிடெக்சரும் அதே தான். இப்போ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்கிடெக்சர், ஓகே வீடுனா வீடு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம இருக்கிற வீடு மாதிரி இன்னொரு வீடோ இல்லை இன்னொரு படத்தில் இருக்கிற வீடு மாதிரி நம்ம ஒரு வீடு கிரியேட் பண்ணுறது மேட்ரு கிடையாது. யூ ஷுட் ஸ்டடி ஆர்கிடெக்சர், லைக் ப்ரூட்டலிஸ்ட் கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓகே இந்த மாதிரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி டெப்த் கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி விண்டோ பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கர்டென்ஸில் கூட இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் போடுங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் கிடைக்கும். சைக்காலஜி ஹவ் இட் ஹெல்ப்ஸ்னா,
இட் அண்டர்ஸ்டாண்ட் ஆக்டர்ஸ். நான் சொன்னேன்ல இப்போ வந்துட்டு ஓகே ஆக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா எக்ஸ்போசர் கட் பண்ணுறேன். என்னன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு என்னோட ஒரு நல்லதுக்காக அவங்கள நான் ப்ரெஷர் பண்ண விரும்பல. ஸோ அவங்களோட சைக்காலஜி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இது பண்ண முடியும். இப்போ டேரக்டர் வந்துட்டு இல்லை ப்ரோ எனக்கு கண்டிப்பாக இதான் வேணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு உங்கள் சைக்காலஜிக்கலாக அவங்க நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா அவங்க வந்துட்டு அஃபென்சிவ் ஆகிடும். ஓ அப்படியா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு அஃபென்சிவ் இருக்கும், அவங்களுக்கு அஃபென்ஸ் அந்த அஃபென்ஸை கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சரிடா நீயும் படத்துக்காக நான் ஒர்க் பண்ணுறேன் நானும் படத்துக்கு மோர் தென் தட் இது என்னோட படம்ன்றது உன்னோட படம் தான் அதிகம். நாளைக்கு நீ தான் அதை வச்சுட்டு மேற்கணுன்ற மாதிரி ஒன்று இருக்கு. நான் குழந்தை பற்றி கையில் கொடுத்து நான் போயிடுவேன். 35 days 40 days ஷூட்டுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். பட் நீ தான் அதை வச்சுட்டு ஒரு வருஷமா உட்காந்து ஒட்டிட்டு இருக்கணும், எடிட் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும், அது வரைக்கும். ஸோ அதனால ஐ வில் ப்ரிஃபர் மேக்கிங் மோர் கம்ஃபர்டபுள் ஃபிலிம் ஃபார் தெம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபிலிம் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுவேன். யா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டர்னல் திங்ஸ்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். யா ஃபிலிம் மேக்கர்ஸ். I mean, it was really we had a really good conversation, sharing a lot of things about cinematography, film, tourist family, and the way you work, everything. And I think hope the viewers had a wonderful time watching this video. And thanks a lot for sharing all these valuable experiences you had in your set and your life. And all the best for your upcoming film. Thank you so much. Con City. Yes. We are all looking forward to watch your work. And thanks for spending the time and being here with us. Thanks for inviting me, bro. Thanks for your time. Thank you, Arvind. Yes.